Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன தரும் நீச்ச வீடு, இதன் தலைப்பு. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் லக்னாதிபதி என்பவர் ஒரு இடத்துல வலிமையை இழப்பார். அதுதான் அந்த நீச்ச வீடு. இந்த நீச்ச வீடு எந்த மாதிரியான தன்மைகளை ஒவ்வொரு லக்னத்திற்கும் தருங்கிறத தெரிந்து கொண்டால் அந்த விஷயங்களில் நாம் விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருந்துட்டோம்னா போதும், பெருமளவிலான இழப்பீடுகளை, சங்கடங்களை நாம் அனுபவிப்பதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த இடத்துல உங்கள் லக்னாதிபதி வலுவிழக்கிறார், நீச்சமடைகிறார். அப்போ உங்களுடைய செயல் தான் மேக்சிமம் அதற்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த வீடு எந்த மாதிரியான பலனை நமக்கு தருகிறது, அந்த பலனை எப்படி நாம் தவிர்க்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது தன்னுடைய நண்பர் வீடான கடகத்தில். இது காலபுருஷனின் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் லக்னாதிபதி நீச்சம் அடைகிறார். அப்போ மேச லக்னக்காரங்க அதிகமான சுகத்தை விரும்புதல் ஆகாது. அதிகமாக சுகத்தை விரும்ப இவர்கள் வலுவை இழப்பார்கள், வெற்றிக்கான சூட்சுமங்களை இழப்பார்கள். 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் லக்னாதிபதி 4ல் தான் நீச்சம் அடைகிறார். தாயாதி வர்க்க உறவுகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரத்த சம்பந்தப்பட்ட தொடர்புகள், பட்டம் பதவி போன்றவையை பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் சுகம், உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் போது ஏற்படும் தடுமாற்றம், பட்ட மேல் படிப்பு படிப்பதற்கான முயற்சிகளில் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், இதுதான் உங்கள் லக்னாதிபதியை நீச்சம் செய்யும் அமைப்புகள். அது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது 4ஆம் வீடு. 4ஆம் இடம் அது சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள், இது 4ஆம் இடம். இப்போ அடிக்கடி வண்டி வாகனத்தில் பிரச்சனை வர்றது, கால்நடைகள் திடீர்னு உயிரை விடுறது, கால்நடைகள்னால இழப்பை சந்திக்கிறது, சொத்து சுகங்களில் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருப்பது, படிப்பில் தடைகள் ஏற்படுறது, வாகன விபத்துகளை சந்திப்பது, நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அல்லது வண்டியை யாருக்காவது ஓசி கொடுக்கும்போது சிக்கல் வருது, தாயாதி வர்க்கம் உறவுகள் திடீர்னு பகையாகிறது, அது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஆகிறதுன்ற மாதிரி இருக்கும். இதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் லக்னாதிபதி 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். இப்போ முதல்ல உங்கள் சுகங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கண்டபடி சுகத்தை அனுபவிக்கிறது, போகத்தை அதிகமாக விரும்புகிறது மேச லக்னத்திற்கு சிறப்பு அல்ல. இவர்கள் அதனால் பலகீனப்படுவார்கள்ங்கிறது நிதர்சனம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் காலபுருஷனுடைய 6ஆம் வீட்டிலையும் நீச்சம் அடைவார். இதுவும் நண்பர் வீட்டில் நீச்சம் அடைகிற அமைப்பு தான். பாருங்கள், மேச லக்னத்துக்குடைய செவ்வாயும் நண்பர் வீட்டில் தான் நீச்சம் அடைவார். ரிஷப லக்னத்துக்குடைய சுக்கரனும் நண்பர் வீட்டில் தான் நீச்சம் அடைவார். அப்போ இந்த 2 லக்னக்காரர்களுக்கு உறவுகளால் பிரச்சனை வர்றதுங்கிறது தவிர்க்கவே முடியாது. நண்பர்கள் உறவுகளால் பிரச்சனை வருது. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புத்திரஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு அதீதமாக செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால ஏற்படுற பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள்னால வில்லங்கங்களை சந்திப்பது, சுக்கிரன் ஒரு காதல் கிரகங்கிறதுனால 5ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடமாக மாறி கன்வெர்ட் ஆகிறதுனால காதல் விவகாரங்களில் சிக்கி பெயர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது, பூர்வீக சொத்தை அனுபவிக்க முற்பட்டு அதன் மூலம் இழப்புகளை சந்திப்பது, பூர்வீகத்தினால பாதிப்புகள் உருவாகிறது, குழந்தைங்களே நாம் வளர்த்த கடா மாறல பயிர்றது மாதிரி நாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனவங்களே நமக்கு எதிரிகளாய் மாறும் சூழ்நிலைகள் உருவாகிறது, குலதெய்வ அனுகிரகத்தை பெறுவதனால ஏற்படுற சிக்கல்களை சந்திப்பது. ஏன்னா 5லேயே சுக்கிரன் நீச்சம். அப்போ குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறதுலையே ஒரு சில தடைகளையும் இடைஞ்சல்களையும் தரக்கூடிய வாய்ப்பை இந்த வீடு கொடுக்கும். ஸோ இதில் நீங்கள் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். பொதுவாக 5ஆம் இடம் சார்ந்த கவனங்கள் உங்களுக்கு அவசியம். 5ஆம் வீட்டில் தான் நம்ம நீச்சம் ஆகிறோம். அப்போ என்ன பண்ணணும், 5ஆம் இடம் சார்ந்த கவனத்தோடு எப்போதும் செயலாற்ற வேண்டியது அவசியம்.
இது நண்பருடைய வீடுங்கிறதுனால பழக்க வழக்கம் எல்லாமே நமக்கு விருந்தாளி மாதிரி அப்படியே வந்து அதுக்கப்புறம் சிநேகிதராகி அதுக்கப்புறம் எஜமானர் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த ரிஷப லக்னக்காரங்க ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் பழகிட்டாங்கனாலோ ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் பழகிட்டாங்கனாலோ விடவே முடியாது. காரணம் அந்த பழக்க வழக்கத்தில் குறிக்கிற 5ஆம் இடத்துலேயே சுக்கிரன் நீச்சமாகிறதுனால. மிதுன லக்னக்காரங்களுக்கு ஜீவனஸ்தானம்ங்கிற பகை வீட்டில் போய் புதன் நீச்சமாவார். பகை வீட்டில் ஒரு நீச்சமாகறாருங்கனால இவங்க இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. தொழில், உத்தியோக வலிமை, தங்களுடைய கர்மா, இதில் தான் இவங்க நீச்சம் அடைகிறாங்க. நம்மளோட கர்மா என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும். சொந்த பிஸ்னஸ் பண்ணி பெரும் கடங்காரனாகிற அமைப்பு மிதுன லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அதீதமாக வர்றதுக்கான ரீசனே இதுதான். இது பாதகஸ்தானம் வேறு, இவங்களுக்கு நீச்ச வீடு வேறு, காலபுருஷுடைய விரயஸ்தானமும் கூட. இப்போ சொந்த தொழில் செஞ்சு விரயம் பண்ணுறது, கூட்டு சேர்ந்து விரயம் பண்ணுறது, இதுதான் இவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது. 10ஆம் இடம் சார்ந்த கவனமும் எச்சரிக்கையும் இவர்களுக்கு மிகவும் அவசியம். அடிக்கடி வேலை மாற்றம் ஏற்படுறது, அதனால் விரயம் ஏற்படுறது, முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறங்கிற பேரில் இவங்க கடங்காரனாகிறது மட்டும் இல்லாமல் இவங்களை நம்புறவங்களெல்லாம் நட்டாத்தில் விட்டுடுறதுன்றது இவங்களுக்கு ரொம்ப அதீதமாகவே இருக்கும். நார்மலாக ரொம்ப அலட்சியமாக பணத்தை கையாளக்கூடிய லக்னங்களில் ஒன்று இருக்குன்னா அது மிதுனம் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் காரியம் வெற்றியை மட்டும்தான் யோசிப்பாங்களே ஒழிய அதனால் நமக்கு என்ன லாபம், நம்ம சேர்ந்தவங்களுக்கு என்ன லாபம்னு யோசிக்கவே விடாமல் பண்ணிடும். இது குருவுடைய வீடு, இயற்கை சுப வீடு. ஆனால் காலபுருஷனுடைய விரய வீடு, இவங்களுக்கு நீச்ச வீடு, தொழில் ஸ்தானம். அதனால் தொழில் 10ஆம் இடம் சார்ந்த கர்மா சார்ந்த விஷயங்களில் தான் நீங்கள் ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். உத்தியோகத்திலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், பட்டம் பதவிகளை பெறுவதில் ஆகட்டும், இந்த அமைப்பு உங்களை நீச்சம் செய்யும். கடகலக்கண சந்திரனும் 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் நீச்சமாக வரும். ஆனால் இது காலபுருஷனுக்கு 8வது வீடு. அப்போ இவங்களுக்கு ரகசிய தொடர்புகள், ரகசியமான காதல், ரகசியமான முறையில் குழந்தை பிறப்பு, செயற்கை முறையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், பூர்வீக சொத்துக்களை கையாளுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை அதிகமாக விரும்பும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். நான் கடக லக்னத்தை பற்றின வீடியோக்கள்லேயே சொல்லுவேன், பூர்வீகம் கிடைச்ச கடக லக்னக்காரங்க வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது. பூர்வீகம் வலுவாக அமைஞ்சிட்ட கடக லக்னக்காரங்க அந்த ஸ்டேஜை தாண்டவே முடியாது. அதை வளரவே விடாமல் தடுத்து இவங்களுடைய சுய திறமைகள் பூரா நீச்சம் அடைந்துடும், வீணாகி விடுங்கிறது. சந்திரன் மனோகாரகனாகி குலதெய்வ ஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நீச்சம் அடைய, இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடங்கிறதுனால இந்த ரகசியமான வழிகளில் பெரும் பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறதே இவங்களுக்கு பெரும் சிக்கல். பங்குச்சந்தையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறது, சூதாட்டத்தை நம்பி போய் ஏமாறுறது, ஸ்பெக்குலேஷன் துறைகளில் கண்ணை மூடிக்கிட்டு இறங்கிறது, அதனால பாதிப்பு உண்டாகிறது, புதையல் யோகம் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அதில் பிரச்சனையை சந்திக்கிறது, ரகசியமான நபர்களின் தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு குடும்பத்துக்கு தெரியாமல், சொந்த பந்தங்களுக்கும் தெரியாமல் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல், மெல்லவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல் கஷ்டப்படுற அமைப்பு கடகத்துக்கு உண்டு. இது இந்த இடத்தின் பேராசையினுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. மந்திர உபதேசத்தை தரக்கூடிய 5ஆம் வீடு காலபுருஷனுடைய 8ஆம் வீடாக வந்துடுறது இவங்களுடைய துரதிஷ்டம். ஸோ இந்த 5ஆம் வீட்டில் கவனமாக இருக்கணும், குழந்தைங்க வழியில் கவனமாக இருக்கணும், பூர்வீக வழியில் கவனமாக இருக்கணும். ரிஷபலக்னம் மாதிரியே தான் கடகலக்னத்திற்கான பலன்கள் வரும். அவங்க அதனால் கடங்காரனாவாங்க. இதனால் நீங்கள் பெரும் இழப்பை சந்திப்பீங்க, அசிங்க அவமானத்தை சந்திப்பீங்கிறது அமைப்பு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீடு நீச்ச வீடுங்க. இவங்க தவிர்க்க வேண்டியது ஒன்று தான், சிநேகிதம், சகோதரம். இந்த 2 தான் இவங்களை பாதிப்புகளை உண்டாகும். சிம்மம் அழிவது சிநேகிதத்தாலேன்னு அடிக்கடி பழமொழியை சொல்லுவோம். 3ஆம் இடங்கிற முயற்சிகள் ஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் அடைகிறார். இது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுங்கிறதுனால கூட்டு தொழிலினால் நீச்சத்தை சந்திப்பது, திருமண வாழ்க்கையினால் நீச்சத்தை சந்திப்பது, சகோதர வர்க்கத்தினால் பெரும் இழப்புகளை சந்திப்பது, உயிர் நண்பர்கள்ங்கிற பேரில் இவங்களுக்கு முதுகில் குத்துறதுக்கு ஆளுங்க எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க இவங்களை காலி பண்ணுறதுக்கு. அதாவது சிநேகிதத்தினால் சீரழிகிற அமைப்பு சிம்மத்திற்கு உண்டுங்கனால தான் சிநேகிதம் சேர விடாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த 3ஆம் வீடு சார்ந்த கணக்கீடுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்புகள், ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள், கையை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள், காதணிகள், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த அணிகலன் தொலைஞ்சு போகிறது சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப கரெக்டாக நடக்கும். சிம்மத்திலேருந்து ஒரு கிரகம் தசை நடக்குதா, நீங்கள் ஒரு பொருளை தொலைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் சூட்சுமங்கள். சிம்மத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துதுன்னே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாதகர், மகர லக்ன ஜாதகர், சனி மகா தசை நடக்குது, சனி 2ஆம் இடத்துல இருக்கார், தனஸ்தான, வாக்குஸ்தான, குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார். இவருக்கு 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன், இவர் சிம்ம ராசிக்காரன்னு வச்சுக்கோங்க. மகர லக்னம் சிம்ம ராசி. இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா அந்த சந்திர புத்தி நடக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பொருளை தொலைப்பார். இந்த அமைப்புகள் நடக்கும். திருட்டு போகும்,
வீட்டில் வந்து பேப்பரில் அன்னாடும் படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த சிம்மத்திற்கு 3ஆம் இடத்துல அது நீச்சம் அடைகிறதுங்கிறதுனால, சிம்மத்திற்கு 3ஆம் இடத்துல நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு உண்டுங்கிறதுனால, இந்த காதணி, ஆபரணங்கள், ஆடை, அணிகலன்களை குறிப்பிட்ட வீடு 3ங்கிறதுனால கொத்த பணத்தை இழக்கிறது, பிரயாணத்தின் போது பணத்தை இழக்கிறது, இதெல்லாம் சிம்மத்திலிருந்து திசை நடத்துகிற புத்தி நடத்துகிற கிரகங்கள் செய்யும். இல்லை நீங்கள் சிம்ம லக்கணமாகவே இருந்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம். ஸோ 3ஆம் இடம் சார்ந்த விழிப்புணர்வு அவசியம். கன்னிக்கு புதன் 7ல் நீச்சமடைவார். இவங்க கூட்டு தொழில், சமுதாயம், வாழ்க்கை துணை, இந்த 3 விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். கன்னிக்கு 7ஆம் இடத்துல தான் புதனுக்கு நீச்ச வலு. அப்போ 7ஆம் இடம் குறிப்பிடுறது இவங்களுக்கு விரயஸ்தானம், காலபுருஷனுடைய விரயஸ்தானமாகவும் வந்துடுது. அப்போ கூட்டாளிகளால், பங்காளிகளால், உடன்பிறப்புகளால், வாழ்க்கை துணையினால், வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரின் உறவுகளினால் தான் கன்னி லக்னத்திற்காரங்களுக்கு அதீதமான நீச்ச பலன் ஏற்படும். உங்கள் லக்னாதிபதி போய் நீச்சம் அடைகிற வீடே 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் சமுதாயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் விரயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில்ங்கிறது எப்போதும் ஆகாத ஒரு விதி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பங்காளிகளையும் குறிப்பிடும். உங்களோடு பிறந்தவர்களோ அல்லது ஒன்றுவிட்ட பங்காளிகளோ இவர்கள் வகையிலும் சற்று கவனத்துடன், விழிப்புணர்வுடன், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். சமுதாயம் ஸ்தானம், 7வது ஸ்தானங்கிறது நம்ம சந்திக்கிற எல்லா நபர்களையும் குறிப்பிட வேண்டும். ஸோ இந்த சந்திக்கும் நபர்கள் எல்லா விதமான பலாபலன்களையும் கூடுதல் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டியது கட்டாயமும் அவசியமும் ஆகும். 7ஆம் இடம் சார்ந்த விழிப்புணர்வு உங்களுக்கு விரயத்தை தரும் அமைப்புங்கிறதுனால இதில் ரொம்ப ரொம்ப கவனமுடன், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் விரயமாகிறார் சுக்கிரன். நண்பருடைய வீட்டில் நீச்சம், விரயஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுனால இது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக இவங்களுக்கு நீச்ச வீடாகவும் வருதுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் மறைமுக ரகசிய தொடர்புகள்னால் நிறைய விரயத்தை சந்திப்பாங்க. கடனை மறைத்து வைப்பது, ரகசியத்தை மறைத்து வைப்பது, அதிகமான பிரயாணங்கள்னால அதிகமான பொருள்களை இழக்கிறதுங்கிற அமைப்பு இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். படித்த புத்திசாலிகள்கிட்ட ஏமாறுற அமைப்பு துலா லக்னத்துக்கு கொஞ்சம் நேச்சுராகவே வரும். புதனுடைய வீடு இல்லைங்களா அது. ஸோ ஒப்பந்தங்கள் மூலமான சிக்கல்கள், வக்கீல்கள் மூலமாக பெரிய இழப்பை சந்திக்கிறது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குக்கு போயிட்டு அதனால் கடைசியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இவங்க பெரும் நஷ்ட ஈடு இந்த நஷ்ட ஈடு கொடுக்குற அமைப்பு அப்படிங்கிறது துலா லக்னத்துக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸோ இவர்கள் இந்த விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். ரகசியமான மறைமுகமான எதிரிகளை உருவாகும் அமைப்பு துலாத்திற்கு உண்டு. முதுகில் குத்தக்கூடிய எதிரிகள் உருவாகும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. புதனுடைய காரகத்துவத்தின் ஒரு பகுதி உங்களுக்கு நீச்சத்தை தரும் அமைப்பு அப்படிங்கிறதுனாலையும், உங்கள் லக்னாதிபதியை அங்கே போய் நீச்சம் அடைவாருங்கிறதுனால எப்போதுமே குழந்தைகள் விஷயத்தில் விரயத்தை ஏற்படுத்துவது, பள்ளி பருவத்தில் விரயத்தை ஏற்படுத்துவது, ரகசியமான தொடர்புகள்னால கடன் ஏற்படுறது, கடனை முழுமையாக முடிக்காமல் விட்டுடுறது, அதனால் பெரும் பாதிப்புகள் உண்டாகுது. எங்கேயாவது எதுக்காவது ஜாமீன் போட்டுட்டு யாருக்காவது ஃப்ரெண்டுக்கு ஒரு கையெழுத்து போட்டு வச்ச கையெழுத்துக்கு கடைசியில் இவங்க தண்டம் கட்டி அழுகிறதுங்கிறதெல்லாம் துலா லக்னத்துக்கு ரொம்ப அபூர்வமாக வரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது 12ஆம் வீடு. 12ஆம் இடங்கிற அயன சயன போக சுகஸ்தானம், வெளிநாட்டு பிரயாணங்கள், இந்த விஷயத்தில் துலா லக்னக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இதனால தான் உங்களுக்கு விரயம் ஏற்படும். கவனம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம்ங்கிற நண்பர் வீட்டில் நீச்சம் அடைகிறார். இது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாகவும் இவங்களுக்கு 9ஆம் இடமாகவும் வரும். அப்பா வழி உறவுகள்னால பிரச்சனைகளை சந்திக்கிறது, சித்தப்பா பெரியப்பா உறவுகள் இவங்களுக்கு முதுகில் குத்திடுறது, அதனால விரயங்களை ஏற்படுத்துவது, சொத்து சுகத்தை அனுபவிப்பதன் மூலமாக விரயத்தையும் நீச்சத்தையும் சந்திப்பது. இது நீச்சம் பெறும் வீடு அப்படிங்கிற போது நம்ம அந்த வீட்டின் வழியாக கிடைக்கக்கூடிய பலன்களில் எப்போதும் விழிப்புணர்வாக இருக்கும். 9ஆம் இடங்கிறது பாக்கியம், அதிர்ஷ்டம், குருமார்களை குறிக்கிற இடம், தகப்பனை குறிக்கிற இடம். இதில் நம்ம நீச்சம் அடைகிறோம். அப்படின்னா குருமார்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், அதிர்ஷ்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், அப்பா விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ப்ளஸ் நம்மளுடைய முயற்சிகளில் குருட்டதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தேடி போகும்போது பெரும் அளவிலான இழப்புகள் வரும்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது 4வது ஸ்தானம், உங்களுக்கு நீச்சஸ்தான். லக்னப்படி 9வது வீடு. அப்போ 4ஆம் இடம்ங்கிற தாயாதி வர்க்கத்தின் மூலமாகவும் சில நிலைகளில் நீச்சம் ஏற்படும் வாய்ப்பு, எங்கேயாவது சொத்து வாங்கி போட்டு அதில் வில்லங்கத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். செவ்வாய்ங்கிறதே சொத்துக்காரகன், சகோதரக்காரகன்கிறதுனால வீரியக்காரகனும் அவரே தான். அப்போ இந்த 3 விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். தனுர்லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறவங்க, குடும்பம் என்கின்ற 2ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறவங்க, இது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு வேறு, சனியோட வீடு. இந்த இடத்துல குரு நீச்சம் அப்படிங்கிற வலுவை பெறதுனால இவங்க உத்தியோகம், தொழில், குடும்பத்திற்காக செயல்படும். இது அதாவது வாக்கு கொடுத்து வீணாக போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது தனுசு லக்னக்காரங்க.
தன வாக்கு குடும்பஸ்தானம். தன் குடும்பத்திற்காக, தனத்திற்காக, வாக்குக்காக பெரும் இழப்புகளை சந்திக்கும் விதி உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் வேலையவே விட்டுடுற மாதிரியான அமைப்பு இருக்கும். அதேமாதிரி வேலை பார்க்குற இடத்துல அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படக்கூடிய தன்மை தனுசு லக்னத்துக்கு உண்டாகும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்கள் குரு நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பின் அளவீடு இது. ஸோ இப்போ 2ஆம் இடம் சார்ந்த கவனமும் விழிப்புணர்வும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இது காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த அந்த இடத்துல தேவையில்லாத வாயை கொடுக்கறது, நான் என்னால் முடிஞ்சிடும், நான் முடிச்சிருவேங்கிறது மாதிரி பேசுகிறது, கொஞ்சம் இந்த பந்தா காட்டக்கூடிய லக்னங்களில் தனுசு ஒன்று. அந்த நெருப்பு லக்னங்கள் 3மே அதை செய்யும். மேசமும் செய்யும், சிம்மமும் செய்யும், தனுசும் செய்யும். இவங்க இதில் ஓவராக வாய் விட்டுருவாங்க. வாயை விட்டுட்டு அதை சரி பண்ணுறதுக்காகவே நிறைய இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடம் குறைவாய் பேசும் தனுசு லக்னம் ஜெயிக்கும். அதிகமாக பேசுகிற தனுசு லக்னம் தோக்கும். இதுதான் உங்களுக்கான பாய். மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 4ஆம் வீடான மேசத்தில் நீச்சமடைவார். இது காலபுருஷனுடைய முதன்மை வீடு, முக்கியமான ஸ்தானம். அதாவது தலைமை பொறுப்பை சந்திக்கும் வீடு. மகர லக்னக்காரங்களுக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான், தலைமை பொறுப்புக்கு விரும்பாது. முன்னாடி வந்து நிற்கணும்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உதவுங்குவீங்க. அதிகமான சுகத்துக்கு ஆசைப்பட்டாலும் சிக்கல். மேச லக்னக்காரங்களுக்கு உண்டான அதே ப்ராப்ளம் தான். அதிகமாக சுகத்தை அனுபவிக்கும் போது, அதிகமாக சொத்துக்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது, அதிகமான வாகனங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது, அதிகமான கல்வியை படிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நீச்ச பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். முன்னாடி வரக்கூடிய வீடு மேசம்ங்கிறதுனால இந்த முதன்மைக்கு வரணும், முதல் ஆளாக இருக்கணும், நான் தான் முன்னாடி நிற்கணும்னு யோசிக்கும் போதெல்லாம் மகரம் வந்து பலகீனமடையும் தன்மை கொண்டதாகும். தாயாதி வர்க்கத்தின் உறவுகள்னாலும் கல்வி கற்கும் நிலைப்பாடுகளினாலும் பலவிதமான இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் சிக்கல்களையும் சந்திப்பும் அமைப்பும், சொத்து சுகம் சேர்க்க விருப்பப்படும் போதெல்லாம் நிறைய பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்திக்க வாய்ப்பு உங்களுக்கு நேச்சுரலாக வரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது 1, 4. அதாவது தலைமை பொறுப்பை தரக்கூடிய மேசம் உங்களுடைய நீச்ச வீடுங்கிறதுனால முன்னாடி வர்றதுங்கிற 1ஆம் இடமும் சுகத்தை அனுபவிக்கிற 4ஆம் இடமும் உங்களுக்கு நீச்ச வலிமையை தரக்கூடியது. இதில் நீங்கள் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். கும்பத்திற்கு அப்படியே அது 3ஆவது வீடாக மாறும். கிட்டத்தட்ட சிம்மத்துக்கு இருக்கிற மாதிரியான அமைப்புகளே தான். ஆபரணங்களை தொலைச்சிடுறது, நகையை அடகு வச்சா திருப்ப முடியாமல் போயிடுறது, சிநேகிதர்களால் சிக்கலை சந்திப்பது, அரசாங்க தண்டனையை அனுபவிக்கும் விதிகள் உண்டாகிறது. அரசு தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்திற்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இவங்க போய் நீச்சமாகறாங்க. இது உச்ச வீடு சூரியனுக்குங்கிறதுனால நண்பர்களுக்கு ஜாமீன் போட்டு மாட்டி முழிக்கிறது, சகோதர வர்க்கத்தினால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை சந்திப்பது, தொடர்புகள்னால பிரச்சனைகளை சந்திப்பது, கைகளில் அடிக்கடி விபத்து கண்டங்கள் பழுதுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகிறது. யாருக்காவது எங்கேயாவது சைன் பண்ணி கொடுத்துட்டு அதனால் வாழ்நாள் கடங்காரனாகி சிக்கலை சந்திக்கிறது, இதனால் அரசு தண்டனைகள் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டாகிறதுன்றோம். ஸோ நீங்கள் 3ஆம் இடம் சார்ந்த முயற்சிகள் ஸ்தானம் சார்ந்த விழிப்புணர்வு, எச்சரிக்கையும் கவனமும் இருக்கணும். இதுதான் உங்களுக்கான நீச்ச வீடு. நம்ம லக்னாதிபதி எங்கே போய் நீச்சமாறார், அந்த வீட்டின் தன்மை என்ன, அதில் நாம் எப்படி கவனமாக இருக்கணும். இது 3 பாயிண்ட் தான். இதை நம்ம இதுக்கு சார் எனக்கு லக்னாதிபதி உச்சமாக தானே இருக்காருனாலும் நீங்கள் அந்த 3ஆம் இடம் சார்ந்த கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு உச்சம் பெற்ற லக்னாதிபதியும் தன்னோட நீச்ச வீட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்கிறத மறந்துடக்கூடாது. உங்களுக்கு யார் லக்னாதிபதியாக இருந்தாலும் உச்சமாகவே இருந்தாலும் அவர் நீச்ச வீடோட தொடர்பு கொண்டிருப்பாரே. ஸோ அந்த விஷயம் சார்ந்த கவனம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே அந்தந்த வீடுகளில் நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா ப்ராப்ளங்கள் வெகுவாக குறைந்து விடும். அதுக்கு தான் இந்த அமைப்பு. மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல குரு நீச்சமாவார். இது காலபுருஷனுக்கு 10ஆம் ஸ்தானம், இவங்களுக்கு லாபஸ்தானம். ஸோ இவங்க லாப மேன்மையை அதிகமாக விரும்புறது, செய்கிற தொழிலில் மிகப்பெரிய அபரிதமான லாபம் வரணும்னு எதிர்பார்க்கிறது, அதுதான் இவங்களுக்கு சிக்கலை தரும் அமைப்பாக இருக்கும். இதில் தான் கவனமாக இருக்க வேண்டியது. 1க்கு மேற்பட்ட அப்படிங்கிற இடத்தை குறிக்கக்கூடியது 11. இங்கே லக்னாதிபதி குரு நீச்சமாகறாருங்கனால இந்த 1க்கு மேற்பட்ட விஷயங்களை விரும்பும் போதும், 1க்கு மேற்பட்ட தொழிலை விரும்பும் போதும், எனக்கு நிறைய லாபம் வரணும்னு நினைக்கும் போதும், வயதில் மூத்தவர்களின் தொடர்பு அதிகமாக பெறும்போது இவங்களுக்கு நீச்ச பலன் ஆக்டிவேட் ஆகும். வேலை செய்கிற இடத்துலையும் வந்து ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த வீடுங்கிறதுனால இதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கும். பொதுவாக 11ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய பராக்கிரமம் வெளிப்படும் ஸ்தானம். ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம லக்னாதிபதி நீச்சமாகிறார். மீனத்துக்கு குரு வந்து 11ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது இந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்தணும்னு நம்ம யோசிக்கவே கூடாது. அப்படி வெளிப்படுத்தணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் தோக்க போகிறீங்க, நீச்சம் அடைய போகிறீங்க, வலுவிழக்க போகிறீர்கள் அர்த்தம். மறு திருமண ஆசை மீன லக்னத்துக்கு வரும்போது தோல்விகளை சந்திக்கும் வாய்ப்புகள் இயற்கையாகவே உருவாவதும் இதனால தான். 1க்கு மேற்பட்ட விஷயங்களில் லாபம் வரணும், ஒரே நேரத்தில் நான் 4 தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது ப்ராப்ளங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுதான்.
மூத்த மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் போது அதனால் சிக்கலும் தொழிலில் பிரச்சனையும் விரக்தி மனோநிலையும் உருவாகிறதும் இந்த இடத்துல. ஸோ உங்களுடைய நீச்ச வீடை அப்படியே தனியாக கவனமாக பார்த்துங்க. இது உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக வருது, காலபுருஷ லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக வருது, இந்த ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணிட்டு அந்த வீட்டின் அதிபதி யார், அங்கே போனால் நம்ம எப்படி பலகீனம் அடைகிறோங்கிறத கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீச்சத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.